2026ல நான் ஒரு 7 சீட்டர் வாங்க போறேன். அந்த 7 சீட்டர் பார்க்க பார்த்தீங்கன்னா லக்ஸுரியா இருக்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா புது வண்டி நான் வாங்கல, பழைய வண்டி வாங்க போறேன். ஆனா எனக்கு ஒரு இன்ஜின் பக்கம் கேரண்டியா இருக்கணும். எனக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி லுக்கு தரணும். 7 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கம்ஃபர்டபுளா போயிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு கார் சொல்லுப்பா அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஒரே கார் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவா தான். ஸோ டொயோட்டா இனோவா பத்தி நிறைய பேர் பேசுங்கன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி பழைய டொயோட்டா இனோவா வாங்கலாமா அப்படின்றதா இந்த வீடியோல தெளிவாகவே சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அது 100% ஃப்ரீயா தான் இருக்கும். நீங்க தாராளமா அதை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டுருங்க. அப்போ நான் போற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் வண்டி வாங்கலாமா, யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்க்கலாம். வண்டியோட ஸ்பெக்ஸும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொயோட்டா இனோவாவோட இன்ஜின் ஸ்பெக்கை பார்த்துடலாம். ஸோ வண்டி லான்ச் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பெட்ரோலையும் லான்ச் ஆச்சு, டீசல்லையும் லான்ச் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜினை பத்தி பார்த்துடலாம். 2494 சிசி 4 சிலிண்டர் சிஆர்டி இன்ஜின் வித் டர்போ சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 Nm டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. வண்டியோட பவர் பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருக்கும். 7 சீட்டர்ல அடிச்சு பிரிச்சு நீங்க நவுத்திட்டு போலாம். இந்த வண்டியில கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளா இருந்துச்சு. 1998 சிசி 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா 181 இருந்து 182 Nm டார்க் வரைக்கும் இந்த வண்டியால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. டீசல் இன்ஜினோட மைலேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு 12 கிலோமீட்டர்ல இருந்து 14 கிலோமீட்டர் வரைக்கும் டீசல் இன்ஜின்ல கொண்டு வரலாம். சோ அதுவும் பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் டிரைவிங் பொறுத்து இருக்கு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷனும் பாத்தீங்கன்னா இருக்கு. சோ வண்டியை பாத்தீங்கன்னா வித் ஏசில 100ல டிரைவ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நான் சொன்ன மைலேஜ் பாத்தீங்கன்னா கொண்டு வரலாங்க. சோ இதே பெட்ரோல்னு பாத்தீங்கன்னா 9ல இருந்து 12 வரைக்கும் கொண்டு வரலாம். சோ பெட்ரோல் இன்ஜின்ல மைலேஜ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். சோ அதனால 8ல இருந்து 12 வரைக்கும் கொண்டு வரலாம். சோ 12ங்கும் போது உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ண காரா இருக்கணும். பேஸ்ட் ஆன் யுவர் டிரைவிங் பொறுத்து வித் ஏசில 100ல டிரைவ் பண்றீங்க ஹைவேஸ்ல அப்படின்னா தாராளமா ஒரு 11 to 12 பாத்தீங்கன்னா கொண்டு வரலாம். சோ இந்த வண்டி வந்து ஒரு ஃபேமிலி யூஸுக்குன்னு மட்டும் கிடையாது, டாக்ஸிக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது நான் டீபோல்லையே கொஞ்சம் பிரீமியமான கார் டாக்ஸி ஓட்ட போறேன் அப்படின்னா டொயோட்டா இனோவா பக்கம் நீங்க போவாங்க. சோ மக்களும் அதான் விரும்புவாங்க. அது ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், சோ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க இனோவா கிறிஸ்டா அல்லது இனோவாவை பாத்தீங்கன்னா டீபோர்டா பாக்கலாங்க. சோ இதான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி யூஸுக்காண்டி கிங்னே சொல்றாங்க. சோ 7 பேர் பாத்தீங்கன்னா தாராளமா உட்காந்து போலாம். லெக் ரூம், ஹெட் ரூம் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இனோவா அப்படிங்கும் போது டொயோட்டாவோட இன்ஜின் தாங்க. சோ நான் கிட்டத்தட்ட பர்சனல் 5.5 லட்சம் கிலோமீட்டர் டு 6 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டியில நான் பாத்திருக்கேன் டொயோட்டா இனோவால. டொயோட்டா இனோவா அப்படின்னு கிடையாதுங்க, டொயோட்டா இன்ஜின்னாலே பெஸ்ட்ங்க. டொயோட்டா எதுக்கு பெஸ்ட்னா இன்ஜினுக்கு பெஸ்ட். அவங்களோட பில்ட் குவாலிட்டி சரி, அவங்களோட லுக் இதெல்லாம் விட இன்ஜின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். இன்ஜின் பெஸ்டா இருக்குங்க. அதே மாதிரி இந்த வண்டி எடுத்துட்டு நான் 2-3 வருஷம் தான் ஓட்ட போறேன்ப்பா, அடுத்து நான் வேற வண்டி வாங்க போறேன் தாராளம். அதாவது இனோவா வாங்கினா அந்த வண்டியை பாத்தீங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை கொடுக்க போறேன் அப்படின்னா அப்போதைக்கு ரீசேல் வேல்யூ அப்படின்றது பயங்கரமா இருக்கும். இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்குங்க. ரோடு பிரசன்ஸும் சரி, வண்டியோட ஹைவே பிக்கப்பும் சரி, ஹைவே க்ரூஸ்மெண்ட்டும் சரி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு டயர்டுமே இருக்காது. நீங்க ஃப்ரீயா லாங் டிரைவ் போகலாம். ஆனா இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இனோவா வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2008 2007 அந்த வண்டியே பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க. 4.5 லட்சம், 5 லட்சம், 3.5 லட்சம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் 2007 ரீசெண்டா ஒன்னு விசாரிச்சேன், அதுவே பாத்தீங்கன்னா 3.5 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. சோ வண்டி பாத்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ அப்படின்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க பழைய வண்டியவே புது வண்டி ரேட்டுக்கு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்குங்க. இனோவா கிறிஸ்டா வேற இப்போ ரீசெண்டா 2027ல ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஸ்டாப் பண்ணாலும் பாத்தீங்கன்னா கிங் ஆல்வேஸ் கிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வண்டி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும், அந்த அளவுக்கு நேம் பாத்தீங்கன்னா எடுத்திருக்கு. மாதிரி இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும். இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா செலவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க பண்ற செலவுக்கு கம்பல்சரி ஒர்த்தா இருக்கும். கொஞ்ச நாள் இல்லங்க, ரொம்ப நாளைக்கு நீங்க செலவு பண்ணாம போலாம். பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா ஓட்டும் பட்சத்துல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா செலவு வைக்காது. பட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னும் போது கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும். சோ இந்த வண்டி நீங்க ஃபேமிலி யூஸ் மட்டும் இல்லாம டாக்ஸிக்கு யூஸ் பண்றதுனா தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, கம்ஃபர்டபுளும் சரி சூப்பராகவே இருக்குங்க. இந்த வண்டியோட ரிலையபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். நீங்க அதான் சொன்ன மாதிரி தான் லாங் டிரைவ் போகும்போதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீட்டா போயிட்டு நீட்டா வரலாம். வண்டி ஒரு பிரீமியமான நான் டாக்ஸி ஓட்ட போறேன் அப்படின்னா தாராளமா இந்த வண்டி நீங்க எடுத்து ஓட்டலாம். அதே மாதிரி பர்சனலா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். டொயோட்டால எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கார் நல்லா ரீச் போய்கிட்டு இருக்கும், அப்பதான் அந்த காரை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டொயோட்டா குவாலிஸ்
டொயோட்டா குவாலிஸ் அந்த காலத்துல எந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வண்டி நல்லா பீக் எடுத்து டவேராக்கு ஈக்குவலா டவேராக்கு போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. நல்லா பீக் ஆகிற ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா வண்டியோட ப்ரொடெக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இனோவா அப்படிதான் செம்ம குவாலிட்டியா போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. மக்கள் எல்லாமே திருப்பி சொல்ல ஊட்டி தான் இனோவால கிறிஸ்டா பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எட்டியாஸ் செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேட் டிமாண்ட் ரொம்ப போய்கிட்டு இருக்கு. டாக்ஸினாலே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எட்டியாஸ் தான் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் எட்டியாஸ் இருந்திருக்கு அப்படின்னா ஒரு 6 வருஷம் ஆச்சு வண்டியை ஸ்டாப் பண்ணி. ஸோ இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த வண்டி டொயோட்டா எட்டியாஸ் இருக்குங்கிற பட்சத்துல செம்ம பீக்ல போயிருக்கும். அதிக மக்கள்கள் பாத்தீங்கன்னா அந்த வண்டியை வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஒரு தொழில் சின்ன குடும்பத்தை வாழ வைக்கிறது பாத்தீங்கன்னா எட்டியாஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டொயோட்டால எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது அப்படின்னா ஒரு நல்ல வண்டி பீக் ஏறி போய்கிட்டு இருக்கும், அப்ப அந்த வண்டியை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ அது அந்த ஒரு விஷயம் தான் டொயோட்டா பிடிக்காது. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபேமிலி யூஸ் கண்டி வாங்க போறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிரீமியமான கார் இருக்கணும். லாங் டிரைவ் போகும்போது எனக்கு எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது, கம்ஃபர்டபுளா நான் போயிட்டு வரணும் அப்படின்னா அவங்க இந்த கார் வாங்கலாம். அதே மாதிரி டாக்ஸி யூஸ் கண்டி நான் வாங்க போறேன்ப்பா. ஒரு பிரீமியமான கார்ல டாக்ஸி ஓட்ட போறேன். 7 சீட்டர்ல எனக்கு கார் டாக்ஸி ஓட்ட போறேன் அப்படின்னா தாராளமா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வாங்கலாம். ஸோ மேக்ஸிமம் யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கக்கூடாது அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுல 7 பேர் 8 பேர்லாம் போற மாதிரிலாம் கிடையாது. எங்க வீட்டில் ஒரு ஃபேமிலியில ஒரு 4 பேர் தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு பட்ஜெட்டுக்குள்ள கார் வேணும், அது அதிக மாடல்ல வேணும். அதான் 2011, 12, 13 அந்த மாடல்ல பாத்தீங்கன்னா எனக்கு 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ள ஒரு 7 சீட்டர் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த காரை நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. எனக்கு கம்பல்சரி கிடைக்காது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்ல 2006, 7 பாத்தீங்கன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் சொல்லி வித்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால மார்க்கெட்டோட டிமாண்ட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா எனக்கு கம்மியா வேணும், பட்ஜெட்டுக்குள்ள 7 சீட்டர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இனோவா ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இதே மாதிரி எந்தெந்த காரை பத்தி பேசலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த காரை பத்தி பேச சொல்றீங்களோ அந்த காரை பத்தி டீடைல்டான ரிவ்யூ பத்தி நான் தரேன். ஸோ இந்த வீடியோ பத்தின இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம்லயும் Common94 இருக்கும், அதையும் பத்தின கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பத்தின இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் மக்களே. லவ் யூ கைஸ். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.